ரஷ்யாவில் கிறிஸ்தவராக பிறந்த 1800 கோடி சொத்துக்கு அதிபதியான பவன் கல்யாண் மனைவி ஹிந்துவாக மாறி பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொடிமரத்தை தொட்டு வணங்கி அன்னதான வைபவத்தில் கலந்து கொண்டு அன்னமிட்டு இந்தியாவில் ஈர்க்கப்பட்டது எப்படி? யார் இந்த அன்னா லெஸ்னேவா? ஆந்திர பிரதேச மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணின் மனைவி அன்னா லெஸ்னேவா தனது மகனை தீ விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக திருப்பதி வந்த அவர் பத்மாவதி தாயாரை வணங்கி தலைமுடியை காணிக்கையாக வழங்கிய நிகழ்வு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ரஷ்யாவை சேர்ந்தவர் இந்தியாவிற்கு வந்து பவன் கல்யாணை திருமணம் முடித்தது எப்படி? அதுவும் பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த அவர் தற்போது திருமலை வெங்கடாஜலபதி மீதும் அதன் கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளதாக பத்திரத்திலேயே எழுதி கையெழுத்து போட்டது எப்படி என ஏராளமானோர் வினவுகிறார்கள். குறித்து தேடுதலான போது கடந்த 2011ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான டீன் மார்க் படப்பிடிப்பில் பவன் கல்யாணை சந்திக்கிறார் அன்னா லெஸ்னேவா. காலப்போக்கில் அவர்களின் பிணைப்பு வலுவடைந்து 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் பவன் கல்யாணை திருமணம் முடிக்கிறார் அன்னா. 2017ஆம் ஆண்டு அவர்களுக்கு மார்க் சங்கர் பவோனோவிச் என்ற மகன் பிறக்கிறார். அன்னா ஏற்கனவே திருமணமானவராம். அவருக்கு போலேனா அஞ்சனா பவனோவா என்கிற ஒரு மகளும் உள்ளாராம். அவரை பவன் கல்யாண் தனது மகளாக ஏற்றுக்கொண்டு வளர்த்து வருகிறார். அன்னா சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் முடித்தவராம். அவருக்கு ரஷ்யா மற்றும் சிங்கப்பூர் 2 தேசங்களிலும் சொத்துக்கள் உள்ளதாகவும் அவற்றின் மதிப்பு சுமார் 1800 கோடிகள் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தீவிரமாக இந்து மத சனாதன தர்மத்தை கடைபிடித்து வரும் பவன் கல்யாணின் நடிப்பு வாழ்க்கைக்கும் அரசியல் பயணத்திற்கும் அவரது மனைவி அன்னா தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கி வருகிறார்.